சுஜா சமையலோட வீட்டு முறை தயாரிப்புகள் முழு கருப்பு உளுந்தில் பண்ண கருப்பு உளுந்தங்களி மாவு, 40 வகையான பொருட்கள் சேர்த்து பண்ண சத்து மாவு, எல்லா வகையான குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், 60 வகையான மூலிகை சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில், கேரள ட்ரெடிஷ்னலான மன்சிஸ்த ஆயில், குங்குமாதி தைலம், மூலிகை குளியல் பொடி, மூலிகை சீயக்காய் தூள், குழந்தைகளுக்கு மசாஜ் பண்ணி குளிப்பாட்டுறதுக்காக கேரட் பீட்ரூட் ஆயில், மூட்டு வலி தைலம், இது போக இட்லி பொடி, பருப்பு பொடி, முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை சூப் பவுடர்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். இன்றைக்கி நாம் பார்லி அரிசியை பயன்படுத்தி 2 விதமாக கஞ்சி எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்லி அரிசியை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியான மெத்தடில் பார்லி சூப் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பார்லி கஞ்சி செய்கிறதுக்காக நான் 1 டம்ளர் அளவுக்கு பார்லி அரிசியை வந்துட்டு கடாயில் சேர்த்துக்கிறேன். இதை நாம் மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். பார்லி அரிசியை வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இல்லாமல் மைல்டாக அதே நேரத்தில் நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். கர்ப்ப காலத்தில் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த பார்லி கஞ்சியை வந்துட்டு ரெகுலராக எடுத்துக்கலாம். இப்போ இந்த பார்லி அரிசி கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகமும் நம்மளுடைய உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு செரிமான பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள், பார்லி அரிசியை வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். டயட்டில் இருக்கும்போது இந்த பார்லி கஞ்சி வந்துட்டு ஒரு மிக சிறந்த உணவு அப்படின்னே சொல்லலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப நேரத்துக்கு பசி தாங்கும். பார்லி அரிசி வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நான் மிக்சியில் சேர்த்துருக்கேன். மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதுங்க. இந்த மாதிரி நீங்கள் 15 நாளைக்கு தேவையான அளவோ இல்லைனா 1 மாதத்துக்கு தேவையான இந்த பார்லி பவுடரையோ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு பவுடரை யூஸ் பண்ணியே நீங்கள் கஞ்சி செய்யலாம், சூப் செய்யலாம், இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து நீங்கள் செய்யலாம். ஆல்ரெடி இந்த பவுடர் யூஸ் பண்ணி எப்படி சூப் செய்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. இப்போ இதே பவுடரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கஞ்சி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இதிலேருந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு பார்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவு. நீங்கள் ஒருத்தருக்கு செய்கிறதா இருந்தால் 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதில் வந்துட்டு ஒரு 250 ml கிளாஸில் வந்துட்டு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கஞ்சியோட திக்னஸை பொறுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அது திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பார்லி வறுக்கும் போதே சீரகமும் சேர்த்து போட்டு அரைச்சதுனால வேறு எதுவுமே இதோட நம்ம சேர்க்க தேவையில்லை. அப்படியே தண்ணி சேர்த்துட்டு அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கட்டி எதுவும் ஆகாத மாதிரி நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த பவுடர் மட்டும் நீங்கள் அரைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கஞ்சி செய்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு சூப் செய்கிறதா இருந்தாலும் சரி, டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பார்லி கஞ்சி எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு உங்களுக்கு எதுவுமே பசிக்காது. அதே நேரத்தில் உங்களுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும். உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையுமே இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்தோடனே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த கஞ்சியோட திக்னஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்குது. இது வந்துட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இதை விட தண்ணியாக வேணும்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம இதை 2 விதமாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த காய்ச்சின கஞ்சியை வந்துட்டு நான் 2 பேருக்கு 2 பவுலில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் சேர்த்த கஞ்சி வந்து அந்த சீரக வாசனையோட இந்த சின்ன வெங்காயம் வந்துட்டு நல்லா அப்படியே பச்சையாக போடுறதுனால நல்லா க்ரன்ச்சியாக வந்துட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் போட்டு குடிக்கிறதுல வந்து நீங்கள் கஞ்சியை கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சமாக மோர் கலந்து அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டும் குடிக்கலாம். இல்லை இந்த மாதிரி சூடாக போட்டும் குடிக்கலாம். 2 விதமாக குடித்தாலுமே உங்களுக்கு டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இந்த இன்னொரு மெத்தடில் வந்துட்டு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை வந்து இந்த கஞ்சியில் கொஞ்சமாக பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேனும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். இந்த கஞ்சியும் கொஞ்சம் வெதுவெதுப்பாக அப்படியே கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டு பிடிக்கும். உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த 2 விதமான பார்லி கஞ்சியும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்லி கஞ்சி எடுத்துக்கிறதோட மட்டும் இல்லைங்க, கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்துக்கிறத விட்டுட்டு அதிகமான அளவு பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துக்காவது ஏதாவது ஒரு உடற்பயிற்சியும் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. எதையுமே நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது தான் நமக்கு பலன் கிடைக்கும். ஒரு நாள் 2 நாள் இல்லை ஒரு வாரம் மட்டும் செஞ்சுட்டு அதோட விட்டுறாமல் தொடர்ச்சியாக ஒரு 3 மாதத்துக்காவது எதையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.